ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. அழகை பறைசாற்று. உறவுகளில் சில காரியங்கள் திரும்ப திரும்ப நினைவூட்டப்படுகின்றன. அன்றாடம் நாம் உணவையும் திரும்ப திரும்ப உண்பது போல நம் அருகில் இருப்பவர்களுடைய நன்மைத்தனத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். திரும்பி பார்ப்போம். இது ஒரு சவால். எத்தனை நன்மைகள் ஒவ்வொரு இடத்திலும் அழகாய் இருக்கின்றன. தாவீது சொல்கிறான், சங்கீதம் 104:24, ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர், பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது என்று சொல்லி அற்புதம், அதிசயம், அழகு, இதுதான் தேவன் தன் கைப்படைப்புகளுக்கு கொடுத்த நற்சான்றிதழ். ஒருவேளை மனிதன் தன் தவறுகளால் விலகி சென்றாலும், தவறி விழுந்தாலும் கூட அதையும் சரி செய்ய அவர் மகனுடைய வாழ்வையே அதற்காக நமக்கு தந்தார். ஆகவே தான் யாரையும் தீர்ப்பிட வேண்டாம். மத்தேயு 7:1-2 சொல்கிறது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பவுலும் கூட நம்மை நினைவுபடுத்துகின்றான். நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரிலும் இருக்கக்கூடிய நன்மைத்தனங்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று. 1 தீமோத்தேயு 4:4, கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே, நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விலக்க வேண்டியதில்லை. ஆகவே ஒவ்வொருவரையும் நல்ல மனநிலையோடு கண்டு அவர்கள் உள்ள நல்லதை நாம் பாராட்டுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, நல்லவர்களை எங்களை சூழ்ந்து வைத்திருப்பதற்காக நன்றி. அவர்களில் இருக்கக்கூடிய நன்மைத்தனத்தை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.